சேர்ந்தே போவோம். அதனால எனக்கு கிடைக்கிற புகழ், பாராட்டுகள் அல்லது இழிவு அனைத்தையும் சமூகத்தை ஏற்கக்கூடிய வழக்கறிஞர் கனகத்திரம் அவர்கள் உங்கள் முன்னால் உரையை நிறுத்துவார். அனைவருக்கும் வணக்கம். ரெண்டே விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஒன்று கோபம், இன்னொன்று உத்தரவாதம். இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் தான் நாங்கள் பேச போகிறேன். கோபம் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் எதுக்காக போராடுறோம் அப்படிங்கிற நோக்கம் ஒரு சின்ன விஷயத்தோடு சொல்லிடுறேன். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி மனைவியை மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் பாலை இல்லாதனால நம்ம இறந்து போயிருக்காங்க. படிச்சு போய் செய்ய ரொம்ப நினைவு விடுறேன், இறந்து போயிடுறாங்க. அப்போ ஒரு கோபம் என்ன ஆகுதுன்னா, அந்த மலையை பாதையாக மாற்றுறாரு. நடுப்பகுதியை உள்ளே வச்சு வெட்டி பாதையாக்குறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த கர்ப்பிணிகள்லாம் மருத்துவமனை போகிறதுனால பாதையாகிடுச்சு. அப்போ அவரோட கோபம் எப்படி மாறுச்சுன்னா, மலையை விட்டுனாரு, ஆனால் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டாக அமைஞ்சது. அந்த மாதிரி தான் நம்மளோட கோபம் இருக்கணும்னு நான் இந்த இடத்த கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் உத்தரவாதம். என்ன உத்தரவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவிஞர் பேசினாரு. அதாவது சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு இயக்கப்பட்டு நம்மளுடைய பிள்ளைகள், அதாவது இப்போ என்னோட குழந்தை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வேலை இல்லை, சும்மா ஏதோ படிச்சுட்டு போகணும்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம திட்டு நிறைய நினைக்கிறேன். வாங்கியிருக்கேன் கட்டாயம். இந்த அண்ணனுக்கு ஒரு வேலையை எவ்வளோ வாங்கிட்டுருக்காங்க, ராத்திரியான நமக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கும் என்ன எடுத்துக்கணும், எனக்கும் என் கணவருக்கோ ஏதோ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா கூட என்னோட மகன் நான் இந்த பணியை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை கொடுக்குறது அது அந்த உத்தரவாதங்கிற வார்த்தை. அதை யார் கொடுக்கணும்? நம்மளை போன்றவர்களோட கைகளை தூக்கி கொடுக்கறது தான். அரசாங்கத்துக்கு நம்ம பிச்சை கேட்கறது, அரசாங்கத்துக்கு நம்ம கேட்கறது இந்த ஒரு சமூகத்துக்காக உழைப்புக்கு உண்டான என்ன சொல்றது இழப்பை தான் கேட்கிறோம். அந்த உத்தரவாதத்தை பெறணும். நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த உத்தரவாதத்தை அரசாங்கம் தரணும். நம்மளோட சந்ததிகள் கட்டாய சமூகத்துக்காக நம்ம போராட்டங்கள் ஏற்பட்டாலும் நானும் தொடர்ந்து செய்வேன் சொல்ற உறுதிமொழியோட பிள்ளைகளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டிற்கு தோழர் நல்வினை விசுவராஜ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த அமர்வு இதோடு நிறைவடைகிறது. 10 ரூபாயில் முயற்சி எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு நிலையத்தும் தோள் கொடுத்து துணை நிற்கும் என்று உறுதி கூறி இந்த அமர்வு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். அருமை நண்பர்களே, மிக முக்கியமான இறுதிக்கட்ட நிகழ்வுக்கு வருகிறோம். மேடையில் இப்படி குழந்தைகள் மேடையை தயவு செய்து வழிவிட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் மேடையில் இறங்குறதுக்காக காலையிலிருந்து உங்கள்கிட்ட கேட்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள் என்பதால் வருத்தங்களை பதிவு செய்து அருமை நண்பர்களே, மிக முக்கியமான முடிவெடுக்க போகிறோம். சமூக பாதுகாப்பு மாநாட்டில் மிக முக்கியமான நிகழ்வு. சமூக பாதுகாப்பிற்காக ஒரு பொதுவான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். எல்லா அமைப்புகளும் தனித்துவமான சமூக ஆர்வலர்களும் இன்று நம்மோடு பங்கேற்ற அனைவரும் இந்த அமைப்பில் இணைந்து செயல்படலாம். இந்த அமைப்பு ஒரு பேர் சொல்லுங்க, இந்த அமைப்பு ஒரு பெயர் பரிந்துரை பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஒரு அமைப்பு தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு வைக்கலாமா? தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டணி வைக்கலாமா? தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டு இயக்கம் வைக்கலாமா? தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு உங்களுடைய ஏகோபித்த ஆர்வமோடு நாம் அனைவரும் தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு என்கின்ற பெயரில் கூட்டாக இணைந்திருக்கின்றோம். அவரவர் தனித்துவமாக இயங்குவோம், அவரவர் தனித்துவமான அமைப்புகளில் இயங்குவோம், அவரவர் தனித்துவமான சுதந்திரமான அரசு கட்சியில் இயங்குவோம், அவரவர் தனித்துவமான தொழிற்சங்கத்தில் இயங்குவோம், அவரவர் தனித்துவமான என்ஜிஓவில் அரசு சொந்த நிறுவனத்தில் இயக்குவோம். ஆனால் சமூக ஆர்வலருடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது, சமூக ஆர்வலர்களுக்கு தாக்குதல் என்று வருகின்ற பொழுது, தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு என்கின்ற பெயரில் நாம் இணைந்து குரல் கொடுப்போம். சமூக ஆர்வலர் பாதுகாப்புக்காகவும் சமூக ஆர்வலர் ஒற்றுமை இரண்டே விஷயத்துக்கு மட்டும் இணைந்து செய்வோம். மருத்துவ கைத்தோடு
தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு. இதை பற்றி பாஸ்கர் அறிவித்திருக்கிறார். நமது இன்று நடத்தப்பட்டிருக்கும் சமூக பாதுகாப்பு ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் தமிழ்நாடு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சங்கங்களும், அனைத்து இயக்கங்களும், அனைத்து விதமான இயக்கங்களும், அனைத்து விதமான தொண்டு குழுக்களும், அனைத்து விதமான அமைப்புகளும் எல்லாம் ஒன்றாக தமிழ்நாடு சமூக கூட்டமைப்பு. எதுக்காக இனியும் காவலர்கள் நம்ம நீங்க காவலர்கள் கிடையாது. அதை நம்ம 10 ரூபாய் கொடுத்துருங்க. 10 ரூபாய்க்கு காவல் இதெல்லாம் சேர்ந்துருவோம். பக்கத்தில் இருக்கீங்க இல்லையா, அந்த இயக்கத்துக்கு பட்டம் கிடையாது. இதிலிருந்து 6000 போட்டு எல்லாம் ஒரே இயக்கமாக தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு என்ற இயக்கமாக இன்றிலிருந்து நம்ம எல்லா தமிழர்கள் எல்லா இயக்கம் போடலாம். எல்லா இயக்கமும் போட்டாங்க. இங்கிருந்து தமிழ்நாடு தமிழ் அலுவலகத்திற்கு இனிமேல் இந்த அறிவிப்பு தான் அவங்க எல்லாருக்கும் வரும். எல்லாருமே என்ஜிஓ ஏன் நீங்க எல்லாம் சின்ன போனோம்னா ஒரு புத்தகம் தான் நமக்கு தெரிஞ்சது. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு விஷயம் நிறைய கிடைக்காது. இப்போ எல்லாமே உருவாக்குறது அந்தந்த செஷன் போனோம்னா அந்தந்த கொடுத்தாங்க. இது எல்லாரும் நல்லா பயன்படுது. அதனால இனி வருங்கால எல்லாமே நடக்கும். தமிழ்நாடு தமிழ்நாடு தீர்மானம் நிறைவேற்றப்போம். முதல் தீர்மானத்தை தீர்மானம் 1. தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்கள் பாதிக்கப்படுவதும், தாக்குதலுக்கு உள்ளாகுவதும், மிரட்டலுக்குள்ளாகுவதும் தொடர்கதையாக இருப்பதை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கின்றது. தீர்மானம் 2. இனி தமிழகத்தில் ஒரு சமூக ஆர்வலர் பாதிக்கப்பட்டார் என்கிற நிலைமை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மத்திய மாநில அரசுகள் உருவாக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம் 3. எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதியை ராபி ராமசாமி ஐயா நினைவு நாளை சமூக ஆர்வலர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடுவது என்று இந்த மாநாடு வேண்டுகோள் வைக்கின்றது. மற்ற தீர்மானங்கள் உங்களுக்கு அனுப்பிக்கிறோம். 124 தீர்மானங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். அவற்றை உங்களுக்கு 5 மணி சரியா 5 மணிக்கு முடிச்சிடும். இந்த தீர்மானம் உள்ளிட்ட மற்ற தீர்மானங்களுக்கு ஒரு கரவசனோடு ஒப்புதல் தேவைப்படுகிறது. 10 ரூபாய்க்கு துணை பொதுச் செயலாளர் சார்பாக ராணுவ வீரர் செல்வகுமார் 2 நிமிடங்களுக்கு பேசுவார். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா ராணுவ ரகசியம் சொல்லுவாங்க. ராணுவ ரகசியத்தை வந்து ஆட்சியை போட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ராணுவ ரகசியத்தை மட்டும் சொல்றேன். அந்த ரகசியம் எதுக்குன்னா நம்ம உயிருக்கு பாதுகாப்புக்காக அந்த ரகசியம் நம்மளுக்கு சமுதாயங்களுக்கு தேவைப்படுது. இப்ப ராணுவத்துல கையில துப்பாக்கி எடுத்துருவாங்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு எல்லாத்தையும் போய் சண்டை போட முடியாது, எல்லா நேரத்திலையும் சண்டை போட முடியாது. அந்த மாதிரி நம்ம 10 ரூபாயத்துல சட்ட ஆயுதத்தை ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்ணாரு, பேனா பேப்பர் சொல்லிட்டாரு. நம்ம எங்க பேசுறோம், பேனா பேப்பர் சொல்லிட்டோம். நம்ம கிட்ட கட்டமைப்பு கிடையாது. ஏன் கட்டமைப்பு இல்ல? அதனாலதான் நம்ம மாதிரி நிறைய அடி வாங்குறது, உதவ வாங்குறது, உயிர் பலி அதிகமாக காரணம் என்னன்னா யாரும் கூட்டா செய்யறது கிடையாது. அவங்க பேனா எடுப்பாங்க, அவங்க பேப்பர் எடுப்பாங்க, அவங்க சொல்லி ஆட்சி போட்டுருவாங்க, ஊழல கையில எடுப்பாங்க, ஆக்கிரமிப்பு கையில எடுப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அரசியல் கையில சில பேர் பண்ணாங்க நிறைய. அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் யாரும் எதுவும் பண்ண வேணாம். ஒரு பாதுகாப்பா நம்ம இயக்கத்துல யாருக்கும் எந்த ஒரு உயிர் இழப்பு வந்து வரக்கூடாதுனாக்கா ஒரு ஒன்றிய லெவல்ல ஐயா சொல்றாரு 10 ரூபாய்ல 1 மட்டும் பிரியாணி சொல்லிருக்காரு. என்ன பிரியாணினா பொறுப்புக்கு கட்டணமே கிடையாதுன்னு சொன்னாரு. எதுக்கு? ஒன்றிய லெவல்ல ஒருத்தர் பொறுப்பேற்றுங்க. உங்க ஒன்றியத்துல என்ன
ஆக்கிரமிப்பு பிடிக்கணுமா, இல்ல கனிம வளத்தை பாதுகாக்கணுமா, இல்ல ஊழலை வைக்கணுமா? ஒன்றிய செயலாளர் என்ற ஒரு பொறுப்பேற்று